ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வெண்டைக்காய் சாம்பார். இந்த வெண்டைக்காய் சாம்பார் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நம்ம பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யுது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பு கழுவி போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம். இந்த பருப்பு வேக தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் சாம்பார் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். வெண்டைக்காய் 150 கிராம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் புளி தண்ணி, 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குட்டி பானம் வச்சு அதில் நல்லா வெண்டைக்காவை வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிட்டு போட்டோன்னா சாம்பார் வழவன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே போட்டோன்னா சாம்பார் நல்லா வழவழன்னு ஆகிடும். நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இன்னொரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். இப்போது பூண்டு போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் போல் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். என்கிட்ட இந்த சின்ன ஸ்பூன் தான் இருக்குது, அதனால் இதில் நான் 4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் போட சொல்ல 2 ஸ்பூன் போட்டுக்குங்க குழம்பு மிளகாய்த்தூள். 1 ஸ்பூன் மல்லித்தூள். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இல்லைனா அடி பிடிக்கும். இப்போ நாம் பருப்பை ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம். சுவையான வெண்டைக்காய் சாம்பார் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெண்டைக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டு சுவை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.